உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து தேவனுக்காக ஒரு நல்ல பலத்தை கரவழி கொடுக்குமா? ஸோ அந்த வர்ஷிப் இன்னைக்கு செலெக்ஷன் பண்ண பாட்டில் நம்ம பாடல்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் வர்ஷிப் பாட்டில் முழுக்க முழுக்க நம்ம ருசித்து படித்தோம். அந்த அளவுக்கு ருசித்து படித்தோம். சஜ்ஜு அந்த அளவுக்கு வர்ஷிப் பண்ணாங்க, நீங்களும் எல்லாமே பங்கெடுத்தீங்க. இதை நான் பார்க்கும் பொழுது இதுதான் நிஜம். இது அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலாக மாறணும். இன்றைக்கி படித்த ஒரு பாடல்கள் நம்ம வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கையின் அனுபவம் ஆகணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் அனுபவம். இது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏதோ இன்றைக்கி பாட்டு படிச்சிட்டோம், அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டுக்கும் நமக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி இருக்கவே கூடாது. அவ்வளோ நிஜம். இன்றைக்கி நீங்கள் சாட்சி சொன்னீங்க, எல்லா சாட்சி சொன்னதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஏசுதான் 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 அப்படின்ட்டு ஒவ்வொரு நீங்கள் சொல்கிற சாட்சி, நானே பேசுகிறது கூட நான் அப்படி தான் ரிமைண்ட் பண்ணுவேன். நான் சொல்கிறது மறுநாள் அது அப்படியே நான் செய்கிறேன்னா அப்படிலாம் நான் ரொம்ப பார்த்து இப்போ என்னோடய முதிர்ச்சி ஆக பார்த்து தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்கள் சாட்சி ரொம்ப முக்கியம். இயேசுதான், இயேசு தவிர ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு நான் சொல்ல வரேன், இயேசுதான் அப்படின்ற அதுக்காக உங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு பின்னால் வச்சிடாதீங்க. சில பேர் இயேசுதான் 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 அப்படின்ட்டு அப்பா அம்மா வந்து மதிக்க மாட்டாங்க. கேட்டால் இயேசுதான் அப்படின்ட்டு, அந்த இயேசு கேட்டால் சொல்கிறாரு, அப்பா அம்மா பாருன்றாரு. புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு? அப்பா அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சகோதரர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சகோதரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே இயேசு தான் சொல்கிறாரு, கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குற அப்பா அம்மாவை, கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குற சகோதரிகளை, கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்குற நண்பர்களை நீ நேசிக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாது என்ன நேசிக்கிறேன்னு நான் எப்படி நம்புறது? அதே இயேசு தான் சொல்கிறாரு, அதே இயேசு தான் சொல்கிறாரு, வேற இயேசு சொல்லலை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இயேசு எனக்கு இவ்வளோ நல்லது செஞ்சார் அப்படின்ட்டு உண்மை, அது மறுக்க முடியாது. ஆனால் இந்த நன்மைக்கு பின்னால், இயேசு செஞ்ச நன்மைக்கு பின்னால் உங்கள் அம்மா அப்பாவும் இருந்திருக்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. அந்த நன்மைக்கு பின்னால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்திருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. அந்த நன்மைக்கு பின்னால் சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. அந்த நன்மைக்கு பின்னால் சர்ச்சில் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் இருந்திருக்காங்க மறந்துடாதீங்க. அந்த நன்மைக்கு பின்னால் திருச்சபை மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. ஒருவருக்கொருவர் கனப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ நான் இன்றைக்கி அவசரத்தில் அப்படியே வந்துட்டேன், சரியான வேலை. என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்களுக்கு எங்கே போயிட்டாங்களா அவங்க, இல்லை இன்னொருத்தவங்க இருந்தாங்களே மனடியா இது வராமண்ணா, ஓகே அங்கங்கே இருக்குங்க. ஸோ அவங்க ராத்திரி வந்துட்டு அவங்கள ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு கார் எடுத்து வந்துட்டாங்க. சரியா, நான் வந்துட்டு எல்லா ஜாமாவும் அந்த காரில் இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டு நான் என் கோட்டெலாம் போடாமல் இப்படியே வந்துட்டேன் வேறு ஒரு காரில். ஸோ அதான் பிரச்சனை, இந்த கோலத்தில் இருக்கிறேன். ஸோ மன்னிச்சு கொள்ளுங்கள், நான் புது ஏற்பாட்டு ஆசாரியன் இப்படி தான் இருப்பேன். சரியா, ஸோ சட்டமாக அந்த அவங்கள நம்பி நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ மன்னிச்சு கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, நான் அதுமாதிரி டீம் வெட்டப்படும். ஸோ எனக்கு பர்சனலாக நான் இப்படியாப்பட்ட ஒரு டீம் வைத்திருக்கிறேன். The year of the Lord favor, divine favor for restoration and rebuilding your life அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் அதனால் பார்க்க போகிறோம். அதான் நான் டீமாக வச்சுருக்கேன். உன் வாழ்க்கையை மறுசீரமைக்கவும் மறுபடியும் கட்டுவதற்கான தேவ தயவின் ஆண்டு. ஓகே, உன் வாழ்க்கையை மறுசீரமைக்கவும் மறுபடியும் கட்டுவதற்கான தேவ தயவின் ஆண்டு. ஸோ ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார் இருக்கிறார்.
தயவு. அப்படின்னா தயவுனா நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் முன் வருகிறார். இந்த தயவு வந்துட்டு எல்லாருமே செய்கிற மாதிரி தயவு அல்ல. நமக்கு தயவே செய்ய முடியாத பட்சத்தில், தயவு செய்வதற்கு தகுதியில்லாத பட்சத்தில் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வர்றதுதான் தேவ தயவு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல சான்ஸுகளை மிஸ் ஆகிருக்கலாம், பல தடவை சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கொண்டு வீணடிச்சிருக்கலாம், பல தடவை மனம் திரும்பி விழுந்து போயிருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த சந்தர்ப்பத்தை நழுவிட்டு இருக்கலாம். இப்படி ஒட்டுமொத்த சந்தர்ப்பையும் நழுவிட்ட பிறகு யாருமே நமக்கு உதவி செய்ய முன் வரவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய எந்த அளவுக்கு மேக்சிமமாக சான்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பட்சத்தில் யாருமே வரமாட்டாங்க. ஒரு மனிதனில் பார்த்தோம்னா ஒரு ட்ரிப்பு, 2 ட்ரிப்பு, 3 ட்ரிப்பு, அதுக்கு மேலே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தேவ தயவுன்னு அப்படின்னு என்ன தெரியுமா, நீ எத்தனை ட்ரிப்பு இருந்தாலும் சரி, அத்தனை ட்ரிப்பும் உன்னை தூக்காமல் விட மாட்டேன், உனக்கு உதவி செய்யாமல் விட மாட்டேன், உன்னை குணமாக்காமல் விட மாட்டேன், உன் வாழ்க்கையை நான் கட்டாமல் விட மாட்டேன். அப்படின்றது தான் தேவன்கிட்ட இருந்து வருகிற தேவ தயவு. 2025 உங்களுக்கு டிவைன் ஃபேவர், தேவ தயவின் ஆண்டு. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய குடும்பங்கள் மறுசீரமைக்கப்படும். நீங்க கையிட்டு என்னவாது சொதப்பினாலும் சரி, ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் நீங்க எழும்பி கட்டுவதற்காக. ஆமென். இதான் தேவ தயவு. அது அப்படியே நடக்கும். ஸோ இதான் என்னுடைய தலைப்பு. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, நான் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏசாயா 61 4வது வசனம் எடுத்துக்கோமா. ஏசாயா 61 4. ஓகே. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, இது ஒரு பெரிய இது. இப்போ எனக்கு ஒன்றும் டைம் இல்லை, கர்த்தருடைய பந்தி இருக்குது, நம்மளுக்கு கவுண்ட் டவுன் இருக்குது, அதெல்லாம் எனக்கு நேரம் பத்தாது, சரியா? ஸோ இதோட சரித்திரத்தை சொல்வதற்கு எல்லாத்துக்குள்ள எல்லா வசனத்துக்குள்ள ஒரு பின்னணி இருக்குது. ஸோ பின்னணி சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்கள், ஒரு காரியம் இருக்குது, நெடுங்காலமாக இது பாழாய் கிடக்குது. பால் அணிஞ்சு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அது ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ என்னது, பிரயோஜனப்படாதபடிக்கு பாழா போயிருச்சு. அதான் சூழ்நிலை. பாழாய் கடந்தவைகளை கட்டி பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை, இதுக்கு முன்பு நொறுக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழாட மண்டபங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த ரெஸ்டோரேஷன் என்னன்னா புதிதாய் கட்டுவார்கள். 2025 எதெல்லாம் பாழாய் கடந்ததோ அதெல்லாம் நீங்க புதிதாய் கட்டுவீர்கள். பாழாய் கடந்தவைகளை புதிதாய் கட்டுகிற ஆண்டு. அது எதுவா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப லைஃபா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், பாழாய் கடந்தவைகளை புதிதாய் கட்டுகிற ஆண்டு. அதுக்குண்டான தேவ தயவு உங்கள் மேல வந்து அமரும் இயேசுவின் நாமத்தினால. அது மட்டுமல்ல, தலைமுறை இடிந்து கிடந்ததை, உங்க பாட்டி தாத்தா காலத்தில் இருந்து இடிந்து கிடக்கிற சில காரியங்கள் இருக்கலாம். ஏன், அது சாபமாவே இருக்கலாம், அந்த சாபங்கள் பின்தொடர்ந்து வருவதாவே இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அழிக்கப்பட்டு தலைமுறையாய் வந்த சாபத்துக்கும் உங்களுக்கும் சம்மதமே இல்லாத அளவுக்கு தேவ தயவு உங்கள் மேல வரும். இது தேவ தயவின் ஆண்டு. அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். வாவ். இதை பற்றி நான் வருகிற நாட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் பிரசங்கம்னா ஒன்று சொல்கிறாள், ஆனால் டைம் பத்தாது. நீங்களே இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, எதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் குடும்பம் பாழாய் கிடக்குன்னு நினைக்கிறீங்களா?
உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறீங்களா? பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறீங்களா? இல்லை உடம்புல ஒரு வியாதின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உலகத்தில் வாழ்கிற அந்தஸ்தை குறித்து நினைக்கிறீங்களா? எதை நடக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எது பாழாக இருந்தாலும் சரி, ஆனால் புதிதாய் கட்டுகிறான். நீங்கள் கட்டுவீங்க. கட்டுவதற்கு வேண்டிய தேவ தயவு உங்கள் மேல் வரும். ஆமென். ஸோ இதில் தான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஸோ இந்த தேவ தயவு, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு ஒரு தேவ தயவை அனுப்புகிறார். கிருபை என்றால் என்னன்னு சொல்லியிருந்தேன். கிருபை என்றால் என்ன? கிருபைக்கு 2 அர்த்தம் இருக்கு. கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது ஒரு நபர். அந்த நபர் பேர் தான் ஜீசஸ். கிருபை என்பது ஒரு நபர். அந்த நபர் பேர் தான் ஜீசஸ். இயேசு தான் கிருபை. அந்த கிருபை எப்படி செயல்படுகிறது என்றால், இயேசுவாகிய கிருபை எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் செயல்படுகிறது என்றால், தகுதியே இல்லாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது தான் கிருபை. நான் பரலோகத்துக்கு போகவே முடியாது, ஆனால் அவர் ரத்தத்தினால என்னை மன்னித்து கூட்டு போறார்ல, அதுதான் கிருபை. நான் இந்த அளவுக்கு உயர்வாக இருக்கவே முடியாது, ஆனால் இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்ல, அதுதான் கிருபை. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெற முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீங்க தெரியுங்களா? அதுதான் கிருபை. அண்ணன் சொன்னாங்க, நான் படிக்கவே இல்லை அப்படின்னாங்க, ஆனால் என்னை தேடி இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரு நடமாடும் சாட்சி. இப்போ இடையில வந்துட்டு எப்போ எனக்கு தெரியல, ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கோ 6 மாதத்துக்கு முன்னே நான் மறந்துட்டேன். என்ன அவரோட ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். நான் போய் பார்த்து பெரிய ஆஃபீஸில் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய படிப்பாளிங்களாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய படிப்பாளி, பெரிய பெரிய மேதையாக இருக்கிறாங்க. இவர் வந்து படிப்பே இல்லைங்க பாருங்களேன். ஆனால் ஆலோசனை யார்கிட்ட கேட்குறாங்க? இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் எப்படி செய்கிறது, அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி செய்கிறது, இங்கே எந்த ஆள் எடுக்கிறது, அங்கே எந்த ஆள் எடுக்கிறது, இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்குன்னு ஒரு மேஜினாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெறுவதற்கு இவரே கிருபையே தகுதியே இல்லை. ஆனால் அந்த தகுதி இல்லாத இவர் மேலே அந்த கிருபை வந்ததுனால இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? எழும்பி பிரகாசி ஜொலித்து கொண்டிருக்கிறார். இதுதான் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சார்ந்தது. உங்கள் எல்லாருக்குமே கிருபை தான். அடிக்கடி சொல்றீங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. அது உண்மை. தேவனுடைய சுத்த கிருபை. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. அந்த கிருபை தான் நம்ம கொண்டாடணும். எப்பவுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த தேவ கிருபை நம்ம மேலே இருக்கிறபடினாலே நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை எந்தெந்த பகுதிகளில் சீர்படுத்தணுமோ அதெல்லாம் நம்ம சீர்படுத்தி ஆக வேண்டும். ஆண்டவர் கிருபை அள்ளி கொடுக்கிறார்ன்றதுக்காக, ஆண்டவர் தயவு அள்ளி கொடுக்கிறதுக்காக நம்ம அவரை அவமானப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அந்த கிருபையை இப்போ ரோமன் 6, 7, 8 அப்படிலாம் படிச்சிங்களா? இல்லை சாரி 5, 6, 7 படிச்சிங்கன்னா கிருபையை பற்றி போட்டிருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? நான் கிருபையை அதிகமாக உனக்கு கிருபை கொடுக்கிறதுனால நீ பாவம் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அப்படின்னு கேட்கிறாரு பவுல். புரியுதுங்களா? நீ 1000 டைப் தப்பு பண்ணுறதுதான். 1000 டைப் தப்புனா நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1000 டைப் தப்பு பண்ணாலும் உனக்கு கிருபை கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்படி கிருபை கொடுத்துட்டு இருக்கிறதுனால நீ பாவம் செஞ்சுட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படி இருக்கலாகாது அப்படின்ட்டு போட்டிருக்கு வேதத்தில். சரிங்களா? இப்போ 2025 தேவ தயவு நம்ம மேல வந்துருச்சுப்பா, அதனால எப்படி வேணுமா இருக்கலாமா? முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே இப்படி ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னன்னா, இப்படிதான் நான் யோசிக்கிறேன். எங்க அப்பா என்னை இவ்வளோ நம்புறதுனால என் அப்பாவுக்கு விரோதமாக நான் எப்படி செயல்படுறது? இப்படிதான் நான் என்ன சரிப்படுத்திக்கிறேன். எங்க அப்பா இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அதனால நான் தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்குவாரு, அப்படி நான் யோசிக்கிறது இல்லவே இல்லை. ஆனால் நான் தப்புனா என்னை ஏற்றுக்குவாரா? கண்டிப்பாக ஏற்றுக்குவாரு. நீங்கள் தப்புனா ஏற்றுக்குவாரா? கண்டிப்பாக ஏற்றுக்குவாரு. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறதே இல்லை.
தப்பானா ஏற்றுக்கிறாரா, அதனால தப்பு பண்ணலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறதே இல்லை. என் அப்பா இவ்வளோ நல்லவராக இருக்காரு, நான் தப்பு பண்ணனாலும் ஏற்றுக்கிறார, அந்த கள்ள கபடம் இல்லாத அப்பாவுக்கு நான் எப்படி விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்களும் அப்படி யோசிச்சா ரொம்ப நல்லது. அதனால எப்படி நம்ம அந்த கிருபை, தேவனுடைய தேவ தயவு, இந்த பாலாய் கடந்த 3ஆம் வசனம் அப்போ நம்ம பார்ப்போம். இது பிரகாரமாக இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கோம், எப்படி சுசேஷத்தை இயேசு அறிவிக்கிறது பற்றி சொல்லியிருக்கோம். நொறுங்குன்னு இருந்தீங்க, இப்போ நம்மள நொறுங்குன்னு இருந்தோமா இல்லையா, சிறையில் இருந்தோமா இல்லையா, கட்டுண்டு இருந்தோமா இல்லையா, வியாதி இருந்தோமா இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இயேசு வந்து சுசேஷம் சொல்கிறாரு. 1ஆம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இருக்கிறதே உங்களுக்கு சுசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு. நம்மளோட வாழ்க்கையில் சுசேஷம் சொல்லிட்டாரா இல்லையா, நம்மளை கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆக்கிட்டோமா இல்லையா, சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கிட்டோமா இல்லையா, எல்லாம் பார்வையிட்டுமா இல்லையா. இப்போ எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. சரியா? அப்போ அங்கே எல்லாத்தையும் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ மீட்டு எடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம சூழ்ந்திரத்துக்குள்ளுகிற ஒரு டைமில் இருக்கிறோம். தேவ தயவு நம்மளுக்கு எல்லாத்தையும் சம்பாதித்து கொடுக்குது. அப்போ தேவ தயவு சம்பாதித்து கொடுப்பதற்கு தேவ தயவு நம்மளுடைய வாழ்க்கையை கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம மீண்டுமாக இந்த சேத்திலே இப்போ நோண்டிட்டு இருக்கவே கூடாது, நல்லதில்லை. ஸோ 2025 பயங்கரமாக தேவ கிருபை தேவ தயவு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிற ஆண்டு. அதனால போன வருஷம் நான் சொல்கிறத திருப்பி உங்கள்கிட்ட ஞாபகம் கொடுத்துறேன். உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்க, மறுசீரமைப்பு செய்யுங்க. உட்காந்து மறுசீரமைப்பு செய்யுங்க. எப்படி மறுசீரமைப்பு செய்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை. 2025 கவனமாக கேளுங்க, 2025 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஒரு படி அல்லது இன்னும் சில படி வளர்ச்சி அடைவதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஒரு 5 காரியங்களை எழுதி வைங்க. ஆண்டவர் அதை கனப்படுத்தி அதுக்குள்ளாக நடத்துவார். தாகம் உள்ளவர் மேல் ஜீவ தண்ணீர் ஊற்றுவார். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை 2025 இப்படியாப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிற அப்படின்னு எழுதி வைக்கும் பொழுது, இதெல்லாம் பைபிள் தான் இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் நீ எழுதி வைன்னு நம்மளை பார்த்தா சொல்றாரு. நீ மறந்துடுவே, அதனால நீயே எழுதி வைன்னு சொல்றாரு. வேதத்தில் இருக்கு எல்லாமே. அது ஆண்டவர் ஹானர் பண்ணுறாரு. ஹானர் பண்ணி உனக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்க அப்படின்ட்டு ஹானர் பண்ணி அதுக்குள்ளாக நடத்த அவர் தயவு காமிப்பார். ஸோ முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு படி வளர்வதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மேபி ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, உங்களை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் ஓகே, நான் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போய் ஆகணும். அதனால் எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை. வெரி குட், ஏன்னா வேலைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். அப்போ அந்த 15 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் எப்படி உங்களோட டைமை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறீங்க? அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. போயிட்டு வந்த உடனே நான் இரவில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவர் கூட, தீர்மானம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பைபிள் படிக்க போகிறேன், தீர்மானம் பண்ணுங்க. என் குடும்பத்தோடு கூட நான் வாரத்தில் குறைஞ்சது 3 முறையாச்சும் என் குடும்பத்தோடு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஏன் பாஸ் 7 நாள் ஜெபம் பண்ண முடியாதா? பண்ணுங்க. வேலையெல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு அப்படி சொல்கிறேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு 4-5 காரியத்தை எழுந்து வைங்க. தேவ தயவு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதலாவது சொன்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதில் லேக்காக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு நாளைக்கு இதெல்லாம் ஓகேவாக இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆனால் வந்துட்டு அந்நிய பாஷையில் குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னா அது எழுந்து வைங்க. ஓகே, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், டைம் கொடுக்குமா, அதனால் நான் காரில் பேச போகிறேன், மோட்டரில் பேச போகிறேன், நடந்து போகிறேன், பேச போகிறேன், துணி துவைக்கிறப்ப பேச போகிறேன், எழுந்து வைங்க. கோச்சிக்கவே மாட்டார்.
நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணலைன்னா, பண்ண முடியலன்னா, பரிசுத்த எங்கே இருக்காருன்னு சொன்னேன். சொல்லுங்களேன், பரிசுத்த எங்கே இருக்கு? இந்த வார்த்தையாக பதில் சொல்லுங்கள். பரிசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அப்போ வீடு முழுதுமாக நீங்கள் உலாவுங்க. நீங்கள் உலாவும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உலாவிக்கிட்டே இருக்கிறார். கிச்சனுக்கு போங்க, பாத்ரூமுக்கு போங்க, பெட்ரூமுக்கு போங்க, ஹாலில் கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தூச்சிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தை வீடு முழுவதும் விளையாட விடுங்க. வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சீர்படுத்துகிற காரியம். என்ன சொன்ன? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ரெண்டாவது, உங்களுடைய குடும்பத்தை மறுசீரமைப்பு செய்யுங்க. உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக, உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் குடும்பம் எதில் லேக்கா இருக்கு. ஸோ குடும்பத்தில் ரொம்ப பேர் கேதரிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ போடுங்க, ஒரு பிளான் போடுங்க. எத்தனை பப்ளிக் இருக்கு? 10 பப்ளிக் இருக்கா? உதாரணம் சொல்கிறேன்ப்பா, உதாரணத்துக்கு 5 பப்ளிக் வந்துட்டு சேர்த்து கொடுங்க, 5 பப்ளிக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேமிலிக்கு. எங்க 10 பப்ளிக் தான் ஃபேமிலிக்கு எடுத்துக்கிறீங்களே. 10 பப்ளிக் ஃபேமிலிக்கு எடுத்துக்காதீங்க, 5 ஃபேமிலிக்கு எடுத்துக்கங்க, 5 சேர்த்து கொடுங்க. இது ப்ரோக்ராம் வைப்போம். ஒருவேளை யூனிட்டி ஐக்கியம் குறைவாக இருந்துச்சுன்னா வேற எது? உங்களுடைய குடும்ப ஐக்கியத்தை, குடும்ப உறவை அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போறீங்க? யாருமே பார்க்க முடியல அப்படின்னா ஒரு டே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு ஃபேமிலியாக தான் சாப்பிட போகிறோம். உங்கள் குடும்ப உறவை பீல் பண்ணுங்க. நான் போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நிறைய வார்த்தை சொன்னேன். எது சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சரி, உங்களுடைய வேலையில் இப்போ வந்துருச்சா? யாருக்கா ஞாபகம் வந்துருச்சா? உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் போடுறது ரொம்ப நல்லது. ஆனால் சக்ஸஸ் எங்கே பார்ப்பீங்க? உங்கள் வேலையில் தான் பார்ப்பீங்க, உங்களோட குடும்பத்தில் பார்க்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா சக்ஸஸ் எங்கே பார்ப்பீங்க? குடும்பத்தில் பார்ப்பீங்க. உங்களோட பிஸ்னஸில் எஃபர்ட் போட்டிங்கன்னா எங்கே சக்ஸஸ் பார்ப்பீங்க? உங்களோட பிஸ்னஸில் வளர்ச்சி பார்ப்பீங்க. ரொம்ப நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது. ஊழியத்தில் எஃபர்ட் போட்டிங்கன்னா எங்கே பார்ப்பீங்க? வளர்ச்சியை ஊழியத்தில் தான் பார்ப்பீங்க. எதில் எஃபர்ட் போடுறீங்களோ அதில் தான் பார்ப்பீங்க வளர்ச்சியை. எல்லா இடத்துலையும் பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் எஃபர்ட் போடுற இடம். அந்த இடத்துல மட்டும் போட்டீங்க, எல்லா இடத்துல ஸோ எதில் நீங்கள் ஒரு காரியத்தில் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுதான் சக்ஸஸை பார்ப்பீங்க. ஆனால் ஒரு காரியம் இருக்குது, அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸை பார்க்கலாம், குடும்பத்துலேயும் சக்ஸஸை பார்க்கலாம், வேலையிலையும் சக்ஸஸை பார்க்கலாம், ஊழியத்துலேயும் சக்ஸஸ் பார்க்கலாம், இன்னும் என்னோட இருக்கோ எல்லா இடத்துலையும் சக்ஸஸை பார்க்கலாம். என்ன ரகசியம் தெரியுமா? கணவன்மார்களே, உங்கள் மனைவி கிட்ட உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. உங்கள் மனைவியை ரொம்ப நேசிங்க. உங்கள் மனைவி கிட்ட உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் மனைவி கிட்ட உங்களோட அன்பை செலுத்துங்க. உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக செய்யுங்க. தானாக பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அவங்க கொடுக்குற அந்த அன்பின் எனர்ஜி உங்கள் பிஸ்னஸ் செய்வதற்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். ஏன்? கடவுளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதில் வேலை செய்வார். கை குறைவாக இருக்குது, ஏன்னா நீங்கள் நம்பலை, செஞ்சு பாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்கள் தொண்டை கிளியை கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்ட்டு. நான் வெக்கப்படாமல் நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தை காட்டிலும்
சஜி 4 ரூமுக்குள்ளாக செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி கக்கா கழுவி செய்கிற ஊழியம் மகா பெரிய ஊழியம். நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல இப்ப நான் பேசுகிற பரிசுத்தாவியானவர் இங்க மட்டும்தான் அசைவாடி கொண்டிருக்காரு. நான் சொல்றேன், இங்க எப்படி அசைவாடி கொண்டிருக்காரோ அதே போல பிள்ளைகளோடு கூட கக்கா கழுவி அப்படியே மிங்கல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா சில்லு 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 சல்ல குட்டி அம்மு குட்டின்றாரு. அந்த இடத்துல இன்னும் பயங்கரமாக அசைவாடி கொண்டிருக்கிறார். பயங்கரமாக அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால கணவன்மார்கள் உங்க மனைவி கிட்ட உங்களோட டைமை அதிகமாக கொடுங்க, நேசிங்க. பாருங்க, நீங்க மற்ற செய்யறதெல்லாம் தானா வளரும். அதே போல மனைவிமார்கள் உங்க கணவன்கிட்ட எஃபர்ட்டை போடுங்க. பிள்ளை பிறந்த உடனே கணவனை தூக்கி வீசிடாதீங்க. பிள்ளை கொடுத்தோடனே கணவனை மதிக்கிறது இல்லை. பிள்ளை வராத மண்ணுக்கு மனைவி மாதிரி கணவன் கூட்டி விட்றது. பிள்ளை கிடச்சுட அங்கே இருக்க போட்டுக்கு தெரியாதா? அங்கே இருக்க போட்டுக்கு தெரியாதாவா? வாயா செல்லம், நீ வாயா செல்லம். அவனுக்கு 25 வயசு கூட்டி விட்டுட்டு இருப்பாங்க. வாய செய்யும் அப்படின்ட்டு கணவன் வேலை சென்று அங்கே இருக்க போட்டுக்கோ விளங்கிரும். அன்பு கூறுவே வேண்டாம். நான் ஒரு காரியம் எழுந்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் சில அனுப்பினேன். இங்கே பாருங்க, என்னென்ன சொல்லிட்டேன். ஃபேமிலிக்கு 2 ஃபேமிலிக்கு வந்திருக்கேன். ஃபேமிலி சொல்கிறேன். நம்ம பிதா குமார பரிசுத்தாவிய திரியேக தேவனை நம்புகிற ஆள். நம்ம மனைவிமார்கள், கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்களுடைய பரம பிதாக்கள் கடமைகளுங்க. மனைவிமார்களே, உங்களுடைய பரம பிதாவுக்கு கொடுக்கிற கணத்தை உங்க கணவன்மானுக்கு கொடுங்க. கொடுங்க. கணவன்மார்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கிற கணத்தை உங்களுடைய மனைவிமார்களுக்கும் கொடுங்க. கணவன்மார்களே, மனைவிமார்களே, இயேசுவுக்கு கொடுக்கிற கணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அப்பொழுது உங்களுடைய குடும்பம் தெய்வீக குடும்பமாக மாறும். இயேசுவின் நாமத்தினால பண்ணி பாருங்க. அப்பொழுது தெய்வீக குடும்பமாக மாறும். கண்டிப்பாக மாறும். சரி, இது 2வது. குடும்பத்தை குறித்து ஒரு 5 காரியம் எழுதுங்க. 3வது ஊழியம். எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லா செஞ்சிருக்கிறார், யாருக்குமே செய்யாமல் இல்லை. ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒரு 5 காரியம் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரன் அங்கே இருக்கிறேன்ட்டு சொல்லுங்க. வந்து உட்காந்து பேசுவோம், கலந்து பேசுவோம், உட்காந்து பேசுவோம். தேவன் ராஜ்யத்தை எப்படி கட்டுறதுன்னு பேசுவோம். உட்காந்து பேசுவோம். என்ன செய்ய போறீங்க? ஊழியத்தை குறித்து ஒரு 5 காரியம். நீ உட்காந்து பேசினா வந்து பேசுங்க. யாருமே என்கிட்ட இப்படிலாம் சொல்லவே கூடாது. இதுக்கு அநேக சாட்சி இருக்கிறாங்க. மேபி கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற சாட்சி பொய்யானாலும் ஆகலாமே தவிர, எல்லா காரியத்திலும் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த சாட்சி பொய்யா ஆகவே ஆகாது. நான் இந்த திருச்சபைக்கு வந்ததுலேருந்து யாரையுமே ஊழியத்தை விட்டு நீ ஊழியமே செய்ய வேணான்னு சொன்னதில்லை. பிரச்சனை வந்திருக்கு, போராட்டங்கள் வந்திருக்கு, கருத்து வந்திருக்கு. இருந்தாலும் வந்து செய்யுங்க, வந்து செய்யுங்க, வந்து செய்யுங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
2 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு காரியம் சொன்னேன். கண்ணால் பார்க்கிறதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஸோ உங்களோட ஊழியத்தை குறித்து ஒரு 5 காதல் எழுந்துங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, ஜூலியன் அம்மா, வெளியே இவ்வளோ ஊழியங்கள் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஊழியன்னு ஒன்று புல்பின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. இல்லை 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 இல்லை, இயேசு வாரத்தில் ஒட்டி புல்பிட் ஊழியம் செஞ்சார், மற்ற நேரம்லாம் வெளி ஊழியம் செஞ்சார். நம்ம 5 நாள் 6 நாள் புல்பிட் ஊழியத்தை எதிர்பார்க்குறோம். ஒரு நாள் வெளியே போட்டு போக மாட்டோம், ரெஸ்ட்டுக்கு வேணும். இயேசு செஞ்ச ஊழியத்துக்கும் நம்ம ஊழியத்துக்கும் அப்படியே கலக்கலாக இருக்குது. அவர் செஞ்ச ஊழியம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ ஊழியத்தை குறித்து எப்படி செய்ய போகிறீங்க? மறு ஆய்வு செய்யுங்க, மறுசீரமைப்பு செய்யுங்க, அந்த ஊழியத்தை கட்டுங்க. முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மறுசீரமைத்து கட்டுவதற்கு வேண்டிய 4-5 காரியங்கள் எழுதுங்க. தேவ தயவு வந்து எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். 2வது சொன்ன, உங்களுடைய குடும்பத்தை மறுசீரமைப்பு செய்து கட்டுவதற்கு வேண்டிய 5 காரியங்களை எழுந்து அல்ல 4 காலம் எழுந்து நீங்கள் செயல்படுத்துங்க, அதுக்குண்டான தேவ தயவு வரும். 3வது சொன்ன, ஊழியம் அப்படின்னு சொன்ன. ஸோ ஊழியத்துக்கு வேண்டிய காரியங்கள் அப்படி. 4வது உங்களுடைய பொருளாதாரம் எழுதுங்க. உங்களுடைய பொருளாதாரம் எழுதுங்க. எவ்வளோ காசு சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறீங்க இந்த வருஷத்துக்குள்ளாக? எழுதுங்கப்பா. எவ்வளோ காசு எதிர்பார்க்குறீங்க? யாராவது சொல்கிறா நம்பிடாதுங்க. இயேசு 2025 6ஆம் மாதம் கரெக்டாக கண்டிப்பாக வந்துடுவார், அதனால காசு சேர்க்க நம்பாதீங்க. அவர் வர்றது பிதாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாதுன்ட்டார். அவ்வளோ சொல்லி சொல்கிறது நம்பிக்கிட்டு இருக்குதா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சேன். நான் புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், கேட்குறாங்க எப்போ வருவீங்க அப்படின்ட்டு, பிதாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம இந்த ஊழிக்கார் சொல்லிட்டாரு தெரியுமா, இந்த ஊழி அவரே சொல்றாரு பிதாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்ட்டாரு. நம்ம அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு இருக்கிறோம். அவரு தான் சொல்லிட்டு போனாரு அப்படின்ட்டு. ரோம 8வது சொல்லுது, நீங்கள் எப்போ இயேசு போல மாறுறீங்களோ அப்போ நான் வருவேன்ட்டார் அவரு. அது மட்டும் பரலோகம் வந்துட்டு அவர் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கணும் அப்படின்ட்டாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில். சரியா? ஸோ அதனால் பொருளாதாரத்தை குறித்து ஒரு நல்ல கணக்கு எடுத்து எழுதுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, பொருளாதாரத்தை என்ன செய்யணுமா கணக்கு எடுத்து சேர்த்து வைக்க சொல்ல போகிறாரு. அதுக்கு அதனால 2025 இருந்து நோ தசம்பாகம், நோ காணிக்கை, எவ்ரிதிங் சேவிங். வேண்டா, நான் அப்படி சொல்லல. விதைக்கிறவனுக்கு விதியும் அறுக்கிறவனுக்கு அறுவடையும் கொடுக்கிற தேவன். நல்லா புரிஞ்ச வசனத்தை தெளிவாக பாருங்க. உங்களுக்கு விதை என்ற பணத்தை கொடுப்பதே விதைக்கிறதுக்கு தான். அதை விதைக்கும் போது அறுவடை உண்டாகுகிறது. விதையும் எடுத்து சாப்பிட்றாதீங்க, விதையும் சாப்பிட்டுறது. விதை விதைக்க, விதை சாப்பிடல. விதைச்ச உடனே அறுவடை கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த அறுவடையை சாப்பிடுவதற்கு. எடுத்துட விதையை சாப்பிட்றாதீங்க. வாழைப்பிள்ளைங்க கணக்கு எடுக்கிறேன் அடுத்த வருஷம். அடுத்தது உண்மையாகவே கணக்கு எடுப்பேன். வாழைப்பிள்ளைங்க எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? இன்னும் அந்த சாப்டருக்குள்ளே நான் போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப அப்படி கையெல்லாம் ஆடுது அங்கே போனால். அதனால் அந்த சாப்டருக்குள்ளே நான் போகிறதில்ல. ஆனால் அடுத்தது கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக போகிறது மட்டும் இல்லை, ஃபோன் அடிப்பேன். ஐயா வேலை யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தாருப்பா. படிப்பு யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தாருப்பா. சார் வேலைக்கு 10 ரூபா போயிட்டு வரேன். ஐயா 10 ரூபா போயிட்டு வரேன். யார் கூப்பிட்டு போயிட்டு வந்தா? இயேசு. எல்லாம் இயேசு. ஆனால் சம்பளம் எடுத்த உடனே இயேசு கொடுக்க முடியல. அடுத்த வருஷம் ஃபோன் வரும் எல்லா வாலிபர்களுக்கும். சரியா?
ஸோ உங்கள் பொருளாதாரத்தை குறித்து. ஸோ வாழை பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க, கார் வாங்குங்க. யாராச்சும் கார் வாங்கினா உங்களை பேச நினச்சிக்காதீங்கப்பா. நான் ஜெனரலாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஜெனரலான ஆலோசனை, வாழை பிள்ளைங்க கார் வாங்குங்க. பெரிய பெரிய சஜி இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. சும்மா கேட்டு பாருங்களேன் என்னன்னு கேட்டு பாருங்கள். நான் என்ன பர்சனலாக உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னா, வாழை பிள்ளைங்களுக்கு மொதல் வீடு வாங்கிடுங்க. என்னோட பர்சனல் என்கரேஜ்மெண்ட், மொதல் வீடு வாங்கிடுங்க. வீடு வாங்கிட்டு அப்புறம் கார் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னா வீடு வாங்க லோன் கொடுக்க மாட்டிக்குவீங்க. ஸோ கார் வாங்கிங்க. நீங்கள் கார் வாங்கினா, நீங்கள் 1 லட்சம் சொல்லி கார் வாங்கினாலும் 5 வருஷம் ரெண்டு வந்தோன்னா அது 50,000 வழி தான் ஆக போகுது. வேலையெல்லாம் ஏறாது, வீணாக போயிடும். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ தான் 22 வயசு 23 வயசு அப்படி இருந்துச்சுன்னா பெரிய காரெலாம் வாங்காதீங்க. சின்ன காரையும் 40,000 வழிக்குள்ளே பிறகு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷத்தில் பிள்ளைலாம் வந்துடும். அப்போ 2 பேரும் புருஷ முன்னாடி சேர்ந்து பெரிய காரி வாங்கி ஓட்டுங்க. குட். இப்பயே போயிட்டு மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன். நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறனால உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நல்லதாக எடுத்துக்கங்க, கெட்டதுனா விட்டுருங்க. ஏதாச்சும் கிறுக்கி வச்சிடாதீங்க. புரியுதா? கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க. 22 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஒரு காடி வாங்கிட்டீங்க. காடி 80,000 வெள்ளி 1 லட்சம் வெள்ளி வாங்கிட்டீங்க. இப்போ 2 வருஷம்னு கல்யாணம். ஓகேவா? நீங்கள் அங்கே போகிறீங்க, உன் புருஷன் தலைவரில் தானே அங்கே கட்ட போகிறீங்க அந்த கடை காசுன்னு. அப்புறம் ஏன் குடும்பம் சண்டை வராது? இப்பெல்லாம் யோசிங்க. ஏன் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன்னா, அவர் பாஸ்டராக இருக்கிறதுனால சில பேருக்கு தெரியும், நான் சில இடத்துக்கு ஆலோசனையாக இருக்கேன். நிறைய பிரச்சனைகளை பார்க்குறேன். கொஞ்சம் நஞ்சு பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனை பார்க்குறேன். ஸோ அதனால் பிளான் பண்ணுங்கள். உங்களோட காசு விஷயத்தில் பிளான் பண்ணுங்கள். நிலம், லாட்டு அதெல்லாம் வாங்கி போடுங்க. எதுவுமே தவறு இல்லை. வாங்கி போடுங்க. இயேசு உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார் அப்படின்ட்டு காரியம் வந்துட்டு ஹல்லேலூயான்னு ஆராதனை செய்கிறது மட்டும் இல்லை, ஹல்லேலூயான்னு ஆராதனை செய்வதும் இருக்குது, ஜெப வாழ்க்கையும் இருக்குது, ஆவியில் அனலாக இருக்கிறதும் இருக்குது, சரீர சுகமும் இருக்குது, சரீர பிரகமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ்றதுன்னு இருக்கு. இந்த உலகம் யாருடையது சொல்லுங்களேன்? தேவனுடையது. தேவனுடையதுன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமா இல்லையா? அப்புறம் நான் உங்களை நிலம் வாங்க சொல்றது என்ன தப்புன்னு கேட்கிறேன். வீடு வாங்க சொல்றது என்ன தப்புன்னு கேட்கிறேன். தேவனுடைய சொத்தை நம்ம கிளீன் பண்ணி வாங்க போறோம், என்ன தப்புன்னு கேட்கிறேன். நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். நான் நிறைய ஜெபம், நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. அம்மா சொன்னாங்க. அப்புறம் இன்னும் யாரும் 2 பேரும் சொன்னாங்க, மரியாக்கா சொன்னாங்க, அது மாதிரி ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் அது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் என்னுடைய பேஷன் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னா, டேடி என்னை பயங்கரமாக ஆசீர்வதிங்க. எதுக்காக அப்படின்னா, நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும், அதுக்காக என்னை ஆசீர்வதிங்க. நான் ரட்சிப்புக்களை ரொம்ப ஜெபம் பண்ணுறதில்லை. எனக்கு கொடுத்தோட நம் பிறர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதி அது என்னுடைய அது எனக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு விதைச்சாகணும், மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆகணும். அதனால் எனக்கு பணம் தேவைப்படுது மற்றவங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ அப்புறம் என்ன சொன்னேன்? பொருளாதாரத்தை 4 இதெல்லாம் எழுந்து வைங்க. கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வைங்க. இதெல்லாம் வாலிபள்ளியும் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஏற்ற நாளில் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு கிராண்டாக வாழ்கிறீங்கன்னு தான் முக்கியம். கிராண்டான கல்யாணம் முக்கியம் இல்லை, கிராண்டான வாழ்க்கை முக்கியம். புரிஞ்சுங்களா? பிரதர் சும்மா ஒரு நாட்டுக்கு பிரதர் வந்துட்டு விதவிதமாக போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக நான் 50,000 செலவு பண்ணி டெக்கோ போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. விளங்குச்சா?
பிரதர் வந்துட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு, அந்த பிரதர் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு, இவங்க 2 பேரும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நான் 50,000 வெள்ளி செலவு பண்ணி நான் டெக்கோ போடணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த 50,000 வெள்ளி என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சிருவேன், முன்பணம் கொண்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவேன், அங்கே வாழட்டும். நீ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கெல்லாம் டெக்கோ போட்டு கொடுக்க முடியாது 50,000 செலவு பண்ணி. உண்மைத்துவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மைத்துவத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மைத்துவம் ஏன் காசில் இல்லையோ? காசு யாரு கொடுக்குறா உங்களுக்கு? தேவன் கொடுக்கிறது. அந்த காசுல நம்மளோட உண்மைத்துவம் எங்க போயிடுச்சு? இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு நான் போறேன். என் ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? நான் இப்படி சொல்லுவேன், என் ஒய்ஃப் சொல்லுவேன், என் மகன் யாருங்கிட்ட நான் சொல்லி வளர்க்குறேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் கழிச்சு சில பேர் தப்பாக எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். நான் ஏன் ராத்திரி பகலாக ஓடுறேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். நான் ராத்திரி பகலாக, உங்களுக்கே தெரியும், 2 டீ நான் போயிட்டு வரேன். ஒரு நாளைக்கு எனக்கு பெட்ரோல் மணியே 40 50 வெள்ளி வருது ஒரு நாளைக்கு. போயிட்டு வரணும். ராத்திரி பகலாக ஓடுறேன். ஏன் ஓடுற அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான், நான் இன்னைக்கு சாப்பிட்றேன்னா, என்னது சாப்பிட்றேன்னா, இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறேன்னா, என் மகன் கையில் ஒரு வாட்ச் இருக்குன்னா, அந்த காசு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்து போடுற காணிக்க தஸ்மாக எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு நன்றிக்காக தான் ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் கொடுக்குற காணிக்க தசம் பாகத்துக்கு நான் எவ்வளோ உண்மையுள்ளவனா இருக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என் மாவட்ட சொல்லுவேன், ரொம்ப லாஜரியாக என்ன செய்யாத, வாழ்னு நினைக்காத. அப்பாவோடைய காசு மரத்துலேருந்து வரல, நீ பார்க்குற ஜனங்கள் கொடுக்குற காசு. அதனால அந்த ஜனங்கிட்ட எப்படி பழகன்னு நீ கற்றுக்கோ. நீ ஆராதனை செய்யாகட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை, மியூசிக் வாசிக்காகட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை, எந்த ஒரு மினிஸ்ட்ரி செய்யாகட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஜனங்களை ஹானர் பண்ண கலந்துக்கும். அவனை நான் அப்படி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவருக்கு. இதுதான் நானும் கடைப்பிடிக்கிறேன். ஸோ என்னன்னா உண்மைத்துவம் இருக்கணும். அதுக்கு நான் வந்து கஞ்செல்லாம் இல்லை. சில பேருக்கு தெரியும், இந்த கையில் வர்றதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மைத்துவம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பணத்தில் வாழைப்பிள்ளைங்க இப்போ இருந்தே சரி, பெரியவங்க எப்போ சரி, உண்மைத்துவமாக இருங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. சர்ச்சுக்கு தசமாகவும் காணிக்க கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு ஒதுக்கி வைங்க, வருங்காலத்துக்கு ஒதுக்கி வைங்க. இதெல்லாம் கரெக்டாக எழுதி வைத்து கடைப்பிடிங்க. ஓகே, பணம் சொல்லியாச்சு. பிற்பாடு 4வது காரியமா என்ன இல்லையா, 5வது காரியமா? 5வது காரியம், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? சமுதாயம் கம்யூனிட்டிக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு 5 காரியம் இருந்துங்க. சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் உங்களையும் என்னை ரட்சித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். கவுண்டவுன் முடிஞ்சோடனே கத்தூரி பந்தி எடுத்துக்கலாம். சஜி எங்கே எங்கேயாச்சும் போயிருப்பாரு, பார்த்துக்குங்க. ஒரு 10 முடிச்சிடுறேன், ஓகேவா? சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ ஒரு சமுதாயத்துக்கு நம்ம லீடர்ஸ் எல்லாம் சில காரியங்களை பேசியிருக்கிறோம். ஸோ அந்த சமுதாயத்துக்கு சில காரியம் நம்ம செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம். ஸோ அது மாதிரி மற்ற காரியங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? சமுதாயம்னா உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யலான்னு இருக்கிறீங்க? பிளான் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு 5 நல்லது செய்ய போகிறேன், ஒரு 4 நல்லது செய்ய போகிறேன், எழுந்து வைங்க. அதுக்கு உண்டான தேவைகளை ஆண்டு சந்திப்பார். இப்படியெல்லாம் மறுசீரமைத்து செய்யுங்க. உங்களுடைய ஆண்டவர் கண்டிப்பாக பாழாய் போனதை கட்டுற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுவார், உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார், நீங்கள் செய்கிற ஊழியத்தை கட்டுவார், நீங்கள் செய்கிற பிஸ்னஸை கட்டுவார், நீங்கள் செய்கிற வேலையை கட்டுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டுவார். அவருக்கு சித்தமானது செய்யும் பொழுது
அவரே இறங்கி செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கண்டிப்பாக செஞ்சிருவார். ஆமா, ஃபோட்டோ போடுங்க. ஃபோட்டோ தெரியுதா? என்னன்னு பெருசாக முடியுமா? ஓகே, பரவாயில்ல, எனக்கு டைம் இல்லை, நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இதான் இந்த தொக்சின் எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது தெரியுமா? உள்ளுக்கு நம்மளை சீர்படுத்த சொல்கிறோம் தெரியுமா? இதில் தான் நம்ம சீர்படுத்தணும். பாருங்க, எல்லா விதமான நம்ம வாழ்க்கை இது உள்ளுக்கு தான் மூழ்கி கிடக்குது. வாழ்க்கை உள்ளுக்கு ஹார்ட் நின்றுச்சா என்ன செய்வாங்க? ஃபேஸை சிகிச்சை செய்வாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் உள்ளுக்கு இறங்கி நம்ம வாழ்க்கையில் பல பதில முன்னேறாதபடிக்கு நம்மளை அடைச்சி வச்சிருக்கு. நான் சொல்றது நம்புங்க. இத்தனை இருக்கு நம்மளோட சோசியல் மீடியாவில். இன்னைக்கு இது இருக்கிறதுனால ஒரு கணவன் நிம்மதியாக மனைவி கூட பேச முடியல, ஒரு மனைவி நிம்மதியாக கனவு கூட பேச முடியல, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாக பேசிக்கொள்ள முடியல, யாருக்கும் ஒரு நல்ல உறவு நல்ல சம்பாஷணை வர மாட்டேது. தனிமையாக இருக்குதா விரும்புகிறாங்க. அம்மா பிள்ளை கூட பேச மாட்டேது, பிள்ளை அம்மா கூட பேச மாட்டேது. வாங்க கூட பேசுறது கொண்டு நான் போய் போன பாட்டு போயிடுறேன், நாங்கள் எடுத்துட்டு போயிருது. இதில் நிறைய காரியங்களை போட்டு, நிறைய காரியங்கள் இதில் போடுற டைம் பைபிளில் போடுங்க. பைபிள் நான் திருப்பி சொல்கிறேன். என்னடா பஸ் நியூ இயருக்கு வந்து பிளஸிங் பேசிட்டேன். தேவ தயவு பாழாய் கடந்த எல்லாவற்றையும் எடுத்து கட்டுறது தான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிஸ்னஸ், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, வேலை, ஊழியம் எல்லாத்தையும் தேவ தயவு 2025 கட்டுனா அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால தான் சரிப்படுத்திக் கொள்ளுங்க. பிற்பாடு இன்னொரு போட்டோ. Some people's job in life என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? விலங்கல கேமரா எடுக்கிறது. டியாப்பா பிகேட் வேண்டாம் பியாடி அப்பா பிகே போய் டியா பசாய். இதெல்லாம் நம்மளை சீர்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நீ என்ன கர்த்தரான்னு கேட்கிற? நீ நியாயாதிபதியா? நீ நரகத்தை போட முடியுமா? நீ பரலோகத்தை ஒருத்தர் கூட்டு போக முடியுமா? உன்னால முடியாத காரியத்துக்கு நீ மூக்கு நுழைக்கிற? டோன்ட். நீ யாருமே கேமரா எடுக்க தேவையில்லை. நீ எடுக்கிற கேமராவில் நீ மாட்டிக்குவ. ஒன்ன ஒருத்தர் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறான். வேண்டாம், இது வேண்டாம். இதில் நம்ம சீர்படுத்திக்குவோம். பிற்பாடு membaca diri sendiri itu lebih penting daripada banyak membaca diri orang lain. அப்படி என்னது? நீ பிறரை பத்தி ரொம்ப படிக்க ஆரம்பிக்கிற. பிறரை பத்தி நீ ரொம்ப படிக்காத, ஒன்றை பத்தி நீ படி. எதுக்கு பிறரை பத்தி படிக்க போற? என்ன செய்ய போற? பிறரை பத்தி படிச்சு ஒன்றை பத்தி படி. பைபிளை படிக்கிறியா? ஒன்னை பத்தி படி. பைபிள்ல ஒன்னை பத்தி என்ன எழுதிருக்கு? இவன் இடறி உழுவான். ஓ, அவனுக்குள்ள வசனம் படிச்சுட்டு நீ இடறி உள்ள வாய்ப்பு இருக்குன்னு ஒன்னை பத்தி போட்டிருக்கு. அவனை பத்தி போட்டதில்ல. எதுவுமே பிறருக்குனே எடுத்துக்கிறது. அவங்க படிக்கிறப்ப அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க, நான் படிக்கிறப்ப எனக்குன்னு எடுத்துக்கிறேன். நான் படிச்சது பிறருக்குன்னு இல்லை. அழகா போட்டு membaca diri sendiri itu lebih penting daripada banyak membaca diri orang lain. புரியுதா? தலை பாரு,
இருக்கு. இப்படி படிக்கிறப்ப நம்ம தான் பார்க்குறோம். இல்லை இல்லை தலையை கட்டி வச்சுட்டு பார்க்குறாங்க. ஏய் ஒன்ன நீ பாரு. இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை சரிப்படுத்துறது. அப்புறம் என்ன பண்ணுமா, the best project you ever work on is you. அப்படின்னது ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதுக்கு மட்டும் இதுவரை நீ செஞ்சதில்லை, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் தான் உன்னோட கோலா இருக்கணும். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையை நீ செதுக்குவது தான் உன்னுடைய கோல். உன்னுடைய வாழ்க்கையை நீ செதுக்கு, உன்னுடைய குடும்பத்தை நீ செதுக்கு, உன்னுடைய பிசினஸ் நீ செதுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ செதுக்கு, உன்னுடைய கணவன் மனைவியுடைய உறவை நீ செதுக்கு. அவங்கள செதுக்குங்க. பிறரை செதுக்கிறதுக்கு வேண்டாம். நம்ம கிட்ட பயங்கரமா இருக்கு செதுக்க வேண்டியது, தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சில்ல நம்ம கிட்ட நம்ம செதுக்க வேண்டியது. என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. இவன்தோ ஒரு 18 வருஷம் ஊழியத்தில் வந்துட்ட, இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நான் செதுக்க வேண்டியது என்ன? ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு, கொஞ்சம் நெஞ்சு காரியம் இல்லை. இன்னும் என்ன செதுக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு பிறரை எப்படி செதுக்குறதுனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம். பிரதான குயவன் அவர் இருக்கிறார், அவர் செதுக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஓகே, மூன்றாவது வசனம் வாசிங்க. 63. சஜி ரெடியாகும். சஜி என்ன செய்யணும் இப்போ? கவுண்டர் நான் 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, நீ வா, மேலே வா. 63 படிங்க. வசந்த போடுங்கம்மா. பாருங்க, இதான் சொன்ன பாலாப்பட கட்டுறது சொன்னல. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். ஸோ 2025 என்ன துயரங்கள் இருந்தாலும் சரி, the favor, divine favor உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும். அப்புறம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஓகேவா? ஒரு 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 வசனத்தில் வந்துட்டு ரோஜா பூ கொத்து அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? சாம்பல் என்னது தெரிந்தானே? சாம்பல், சாம்பலுக்கு பதில் சிங்காரம். அப்படின்னா அழுக்குக்கு பதில் சிங்காரமான ட்ரெஸ், அதான் அர்த்தம். இதை 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 நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்றேன், அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய வீடு அப்படியே எரிஞ்சு சாம்பலா இருக்கு. மறுநாள் போய் வீட்டை பார்க்குறேன். அந்த இந்துவோட சுடுகாட்டுலாம் அப்படி போனால் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. பார்க்குறேன், என்னடா இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு தியாகம் கூட காணோம். எல்லா தியாகம் எதுவுமே தியாகம் இல்லை. செவுரு இருக்கு, செவுரு அதுவும் இடிஞ்சு அப்படியே கீழே கிடக்குது. சுடுகாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நடந்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ பார்க்குறியே இந்த சாம்பல், இந்த அப்படியே பேசினார். எப்படி இப்படி நான் செஞ்சுட்டு ஒரு காரியம் சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? மழைக்காக ஜெபம் பண்ணிருக்க ஆண்டரே, மழை வருது, இந்த மழை வந்துட்டு சுங்கப்பிள்ளை சைட்டு சிப்பாங் சைட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். லைஃபாக பேசுகிறாரு. சுங்கப்பிள்ளை சைட்டு சிப்பாங் சைட்டு சாலாத்திங்கி சைட்டா? ஏன் 8 மணிக்கு அங்கே கேரளிங்க இருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. லைஃபான சத்தம். அப்போ தான் ஆண்டரே சாரி ஆண்டவரே, 4 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருங்க அப்படின்ட்டு ஜபத்தையே மாற்றி வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல லைஃபாக ஒரு சத்தம் கேட்குது. நீ பார்க்குறிய இந்த சாம்பல், இந்த சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்க்குற அந்த வீட்டை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். சாம்பலுக்கு பதில் சிங்காரம். ஸோ 2025 உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி சாம்பலா இருந்தாலும் சரி, தேவ தயவு சிங்காரமா ஆக்கும் இயேசுவின் நாமத்தினால. நம்புங்க அந்த தேவனை. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின்
உடையும் கொடுக்குவேன். இதுக்கப்புறம் 2000 ஒடுங்கிலாம் போக மாட்டீங்க. எந்த பிரச்சனையில் ஒடுங்கி இருந்தாங்களோ அவங்க சொன்னாங்க பாரு, ஹீட் அப் ஃபயர் 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 ஃபயர். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின, அடுத்த பார்ப்போம், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின என்னதான் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீங்க யாரா? ஐயோ, நீங்க யாருப்பா? தேவனுடைய மகிமைக்கு என்று நடப்பட்ட நீதியின் விருட்சங்கள், தேவனுக்கென்று நடப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் இல்ல, தேவனுக்கென்று நடப்பட்டவர்கள்.